உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷம்னா என்ன? நந்தி ஏன் காளை உருவத்தில் இருக்கிறார்? பிரதோஷம் அன்னைக்கு எதுக்காக நந்திக்கு பூஜை செய்யப்படுகிறது என அனைத்து தகவல்களையும் நீங்க இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரதோஷம் என்பது என்ன? பிரதோஷம் என்றால் மனிதராகிய நாம் அறியாமலே பிறருக்கு தவறு செய்து விடுகிறோம். அந்த தவறினால் உண்டாகும் தோஷங்களை நீக்குவதற்காகவே சிவ பெருமான் அருளால் ஏற்பட்ட புனித விரத முறையே பிரதோஷம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நந்தி ஏன் காளை வடிவில் இருக்கிறார் என்று தெரியுமா? நந்தி என்பவர் மனித உருவமே, மிகப்பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. நந்தி ஒரு காலத்தில் சிவபெருமானிடம் ஒரு அதிசயமான வரம் பெற்றிருந்தார். என்னை தாண்டியே எந்த ஒரு நல்லதும் உங்களிடம் வர வேண்டும், உங்கள் ஒருவராலே என்னை அழிக்க முடியும் என்ற வரம். இந்த வரம் காரணமாக சிவனை வணங்க வருபவர்கள் முதலில் நந்தியை வணங்க வேண்டும் என்பதே நியதி. ஆனால் இந்த வரத்தால் நந்திக்கு சிறிது ஆணவமும் தோன்றியது. அதை அகற்றும் வகையில் நாரதர் ஒரு அசுரரான பாசாசுரனை தூண்டினார். நந்திதான் பெரியவன், உங்களை எல்லாம் இகழ்கிறான் என்று கூறினார். அசுரன் நந்தியை அழிக்க சென்றான். நந்தி சொன்னார், என்னை உன்னால் அழிக்க முடியாது, என்னை அழிக்க முடியும் சக்தி அந்த சிவபெருமானுக்கே உண்டு. அதை கேட்டு கோபமடைந்த பாசாசுரன் நந்தியின் தலையை வெட்டினார். ஆனால் நந்தியின் உயிர் நீங்கவில்லை. ஏனெனில் அவன் சிவபெருமானிடம் பெற்ற வரம் அவரை காத்தது. தலையும் உடலும் பிரிந்து உயிரோடு தவித்த நந்தி தவறை உணர்ந்தார். ஆண்டவா, என் அகங்காரத்தால் இந்த துன்பம், என் செருக்கை அழித்து முக்தி தாரும் என்று சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது சிவபெருமான் கூறினார், மகனே, நான் கொடுத்த வரத்தை என்னால் மீற முடியாது. ஆனால் நான் உன் உடலை உனக்கு மீண்டும் அமைத்து தருகிறேன். நீ விரும்பும் மிருகத்தின் உடலை தேர்ந்தடி என்று கூறினார். அப்போது நந்தி யோசித்தார், என் இதயம் எப்போதும் சிவனை துதிக்கிறது, அதற்கு எனக்கு ஏன் மிருக உடல் என்று கேட்டார். சிவபெருமான், நீ மிருகத்தை முடிவு செய்து வா, நான் சொல்கிறேன் என்று கூறினார். நந்தி தேவர் காளையை முடிவு செய்தார். சிவபெருமான் மகிழ்ந்து கூறினார், நீ தேர்ந்தெடுத்த காளையின் உடலில் உலகிற்கு பெரும் பயன் தரும். காளையின் திமிர் தலைப்பகுதி மற்றும் திமிழிலே இருக்கும். ஆகையால் அதன் தலையை உனக்கு கொடுத்து உன் உடலோடு அதை இணைக்கிறேன். அவர் இருதயத்தில் சிவனை வைத்திருப்பதால் இருதயத்தை மட்டும் விடுத்து தான் என்ற செருக்கு வந்ததால் தலைதனை கொய்தவனுக்கு வரம் கொடுத்ததை நினைவில் கொண்டு அந்நினைவின் பால் அந்நினைவை அழித்து அக்ரிணை உயிரான அந்த காளையின் தலை வைத்து அதற்கு புண்ணியம் தந்து பிறரின் தோஷம் உன் பார்வைப்பட்டால் பிறர் தோஷமும் நீங்கும், உன் தோஷமும் நீங்கும். நந்தி அதிகார நந்தி என ஆணையிடுகிறேன் என்று சிவபெருமான் கூறினார். நாம் சிவனை பார்ப்பதற்காக கொடுக்கும் முழு அதிகாரமும் அதிகார நந்தியிடமே உள்ளது. இதற்காகவே அவர் அதிகார நந்தி கேசவன் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டார். அதனால்தான் சிவனை பார்க்கும் முன் நந்தியிடம் உன் தோஷங்களை விடுத்து எல்லா பாவத்தையும் விட்டு, நான் பாவம் செய்ததால் தான் இப்படி இருக்கிறேன், ஆனாலும் என்னுள் எம்பிரான் இருப்பதால் இன்னும் அவன் முன் நிற்கிறேனடா, நின்ற கதியை நினைவில் கொள். ஆகையால் என்ன செருக்கு பிரச்சனையுடன் வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மனுஷனா உள்ள போ, உனக்கு சிவன் அருள் கிடைக்கும். பிறரால் ஏற்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி தருபவரே அந்த நந்தி கேசவர்தான். நந்தி, இவன் என்னிடம் எல்லாம் தந்துவிட்டான், நீங்கள் அவன் வேண்டியதை கொடுங்கள் என்று நந்தி சொன்னால்தான் சிவன் நமக்கே வரம் தருவார். பின்னரே நம்மால் அன்னையையும் வணங்க முடியும். ஆகவேதான் நந்திக்கு எல்லா பூஜையும் முதலில் செய்கிறார்கள். நந்தியுடன் என் பாவத்தை மன்னித்து ஐயனை பார்க்க வரம் தாருங்கள் ஐயா என்று வணங்க வேண்டும். இதற்காகவே பிரதோஷ வழிபாடு. நந்தியை சிவனுக்கு நேரே அமர்த்தி அதிகார நந்தியிடம் வரன் கேட்கவே அந்த நாள் உருவானது. இது நடந்ததெல்லாம் ஒரு அந்தி மாலை பொழுதிலே. இதை நினைவு கூறும் வகையிலேயே தேய்பிறை அன்று 4:30 மணி முதல் செய்கிறார்கள். இந்த பிரதோஷ வழிபாடையெல்லாம் முடித்து விட்டு சிவனிடம் நிற்கையில், சிவனே கதி என நில்லடா, நிர்கதி வராது காப்பானடா என்பர். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நைவேத்தியமும் ஒவ்வொரு தோஷ தத்துவத்தை சார்ந்தது. நீ பாலாய் கொடு, பன்னீராய் கொடு, பஞ்சாமிர்தமாய் கொடு, தேனாய் கொடு, தினை மாவாய் கொடு, பச்சரிசியாய் கொடு, கரும்பு சாராய் கொடு, மஞ்சள் நீராய் கொடு, நெய்யாய் கொடு, நல்லெண்ணெயாய் கொடு என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோஷத்தை சார்ந்தது. எதை கொடுக்கிறோமோ அதை சரியாக கொடுத்து யாருக்கு தோஷம் உள்ளதோ அவர்கள் முழு பிரதோஷத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். தீபம் பார்த்து சிவனை தரிசித்தே செல்ல வேண்டும். தொடர்ந்து 11 பிரதோஷம் பார்த்தவர்களுக்கு கைலாயம் கிட்டும். தொடர்ந்து 9 பிரதோஷம் பார்த்தவர்களுக்கு இல்லாத செல்வம் எல்லாம் கிட்டும் என்பர். 7 பிரதோஷம் பார்த்தவர்களுக்கு எட்டாத மனையும் எட்டும் என்பர். 5 பிரதோஷங்களை பார்ப்பதால் 5 திணைகளும் அடங்கும் என்பது ஐதீகம். 4 பிரதோஷங்களை பார்த்தவர்களுக்கு 4 திசையும் அடக்கி ஆளும் திறமை கிடைக்கும். 3 பிரதோஷங்களை பார்த்தவர்களுக்கு முக்கண்ணனும் கண் திறந்து அருள்வார்.
2 பிரதோஷங்களை பார்த்தவர்கள் வாழ்வில் என்றும் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். ஒரு பிரதோஷத்தை ஆரம்பிப்பவர் ஞானி ஆவர். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம். தேய்பிரை பிரதோஷம் என்பது நான் வளர வேண்டும் என நினைத்து என் பாவங்கள் எல்லாம் தேய்பிரையாய் தேய வேண்டும் என்பதே ஆகும். சிவன் கொடுத்த வரமும் அழியாது, சிவன் கொடுத்த உயிரும் அழியாது. அக்ரிணையையும் உயிரையும் ஒன்றாக சேர்த்து இருவரையும் ஒன்றாகத்தான் மதிக்கிறேனடா, என் முன்னே நீ நில்லடா என்று வரம் கொடுப்பார். சிவனுக்கு 5 அறிவு 6 அறிவு என்ற அகங்காரம் இல்லாததை நந்திகேசவன் மூலம் சிவன் நமக்கு தெரிவிக்கிறார். அதற்காகவே நந்தி அந்த வடிவில் இருக்கிறார். இந்த வீடியோல பிரதோஷ வழிபாடுனால என்ன நன்மைன்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும்.